வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 118 தேவர் ஜெயந்தி மற்றும் 68வது குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம்.என். அன்வர் அலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உழைத்திருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனுடைய நினைவிடத்தில் இன்னைக்கு எங்களுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறோம். பசும்பொன் திருமணங்கள் புகழை பற்றி சொல்லணும்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பசும்பொன் திருமணத்தை மனதார பாராட்டி இருக்கிறார். 1963ஆம் ஆண்டு பசும்பொன் அவர்கள் நிறைவேறிய போது பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கழகத்தில் இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகர் எஸ்.எஸ்.ஆர். அவர்களும் இந்த பசும்பொன்னுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்கள் வந்து பசும்பொன் திருமணகரின் நினைவை போற்றக்கூடிய இந்த நினைவிடத்தை 1969 பார்வையிட்டு 1974 மணிமண்டபமா உருவாக்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். பாம்பன் பாலத்தை கட்டிய நீலகண்டன் அவர்கள் தான் இதையும் கட்டியிருக்கிறார். அதே போல பி.கே. மூக்கியாதேவர் அவருடைய முயற்சியால் அமைக்கப்பட்டு மதுரையில் இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர் சிலை திறப்பு விழாவுக்கு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த டி.வி. கிரி அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த விழாவிற்கு தலைமை வகித்து வரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பசும்பொன் திருமணனுடைய நினைவை போற்றக்கூடிய புகழை சொல்லக்கூடிய வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த முன்னெடுப்புகளை தலைப்புச் செய்திகளாக சிலவற்றை மட்டும் நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். மதுரை ஆண்டாபுரம் பாலத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பாலம் என்று பெயர் சூட்டினார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவர் பெயரால் 25 லட்சம் மதிப்பிலான அறக்கட்டளையை உருவாக்கினார். 2007ஆம் ஆண்டு பசும்பொன் திருமகனுடைய 100ஆண்டு விழாவை மாபெரும் அரசு விழாவாக கொண்டாடினார். பசும்பொன் திருமண நினைவகத்தில் அணையா விளக்கை அமைச்சது, தேவர் இல்லத்தை 10 லட்சம் ரூபாயில புதுப்பிச்சது, 9 லட்சம் ரூபாயில 100ஆண்டு விழா வளைவமைத்தது, 9 லட்சம் ரூபாயில புகைப்பட கண்காட்சி, 4 லட்சம் ரூபாயில நூலகம், 5 லட்சம் ரூபாயில முடி இறக்கக்கூடிய இடம், 5 லட்சம் ரூபாயில பால்குட மண்டபம், 5 லட்சம் ரூபாயில முளைப்பாரி மண்டபம், நினைவகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலையை கல் சாலையாக்கினது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி நிறைய செய்து பெருமைப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல,
பசும்பொன் திருமணனுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பசும்பொன் கிராமத்துக்கு மட்டும் மொத்தமா 2,05,40,000 ரூபாயில பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. 1989ல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்பில் இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான். கழக ஆட்சி முதலாக உருவானப்போ பல்வேறு சமூகங்களை சார்ந்த பிரமுகர்கள்லாம் தன்னுடைய மக்களுக்கான கல்வி மேம்பாட்டுக்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க. அவை அனைத்துக்கும் அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதிலேயும் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகம் தங்கள் பெரும்பான்மையாக வாழும் இடங்களில் கல்லூரிகள் அமைக்க திட்டமிட்டாங்க. முன்னாள் பேரவைத் தலைவர் செல்லபாணி அவர்கள் தலைமையில் தேவர் கல்வி சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அதோட சார்பில் மேல நீலிநல்லூரில் அமைந்த பசும்பொன் தேவர் கல்லூரி அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கினதோடு 44.94 ஏக்கர் நிலத்தையும் தலைவர் கலைஞர் அவர் வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கல்வி நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதை சீர்குலைக்கக்கூடிய வகையில் சில தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை கூட நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்சி அமைஞ்சதும் தீர்வு காண்போம்னு நான் சொன்னேன். 2021ல் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் அதை மீட்டிருக்கிறோம். இப்போ அரசு மேற்பார்வையில் அந்த கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக நடத்த நிர்வாக ரீதியாக எல்லா உதவிகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற அந்த நல்ல செய்தியை கூட நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பசும்பொன் திருமகனார் நினைவிடத்தில் 1,55 லட்சம் ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அரங்கத்தை கடந்த ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன். புதுசாக பசும்பொன்னில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து விட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். பசும்பொன் திருமணரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும் போது வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார், ஏன் மறைவுக்கு பிறகு வீரராக போற்றப்படுகிறார்னு சொல்லுவார். அத்தகைய பசும்பொன்னரை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம். அது வந்து நடவடிக்கைகள் இருக்கு, விரைவில் முடிப்பதற்கான முயற்சியை ஈடுபடுவோம். அதை நாங்கள் வழிமுறை காத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவிரி குண்டாறு கிருதுமால் திட்டம் கடந்த ஆண்டு நீங்க வரப்ப அந்த கால்வாய் இணைக்கப்படும் சொன்னீங்க சார். காவிரி குண்டாறு வகை திட்டம் வந்து கிடப்பில் கணக்கு நிதி ஒதுக்கீடு விட்டு விவசாயிகள் வந்து அடிக்கடி புகார் தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர்டையும் கோரிக்கை வச்சு போராட்டம் ஆரம்பிச்சாங்க. அது சம்பந்தமாக கடந்த ஆண்டு நீங்க வரப்ப அந்த இணைப்பு திட்டத்தை உடனடியாக செய்யறதா உடனடியாக சொல்ல மனுஷன் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ சொல்றா மனுஷன் ஈடுபட்டு இருக்கோம். வேற வேலை முயற்சி இருக்கும். தொலைக்காட்சி செய்தியாளருக்கு பென்ஷன் திட்டம் பிரிண்ட் மீடியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கும் வீடியோகிராஃபர்களுக்கும் உங்க பேரிலே எங்களுக்கு இந்த பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே உங்கள்கிட்ட கோரிக்கை கொடுத்தோம். இது உங்க மட்டும் இல்ல, தமிழக முழுவதும் கேட்டுட்டு இருக்காங்க. பரிசீலனை இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார்.